9th மந்த் ப்ரெக்னன்சி செக்கப்பு ஸ்கேன் இருக்குது, சுகர் டெஸ்ட்லாம் வேறு இருக்குது. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. கேக் வேணான்னு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் எனக்கு பிடிச்ச கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிம்பிளாக கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த பர்த்டேக்குன்னு இந்த செயின் வாங்கி வச்சுருந்தோம். அதை போட்டுட்டு வெளியே போய் சாப்பிட்லான்னு ரெடி ஆயாச்சு. ஹாஸ்பிட்டல் போகணும், செக்கப்புக்கு போகணுன்னாலே எனக்கு அதுக்கு முன்னாடி 2 நாள் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சிக்காக ஃபீல் ஆகிற மாதிரியே தோணும். படுத்துகிட்டே இருப்பேன். சமைக்கிறதுக்கெலாம் முடியாமல் எனக்கு பர்த்டே அந்த மூடே இல்லை. அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி லைட்டாக சாப்பிட்லான்ட்டு நான் சப்பாத்தி எனக்கு வேணும் அப்படின்ட்டு சப்பாத்தி, சிக்கன் கறி, ஹஸ்பண்ட் பீஃப் வாங்கியிருந்தாங்க. நான் வீட்டில் பீஃப் சமைக்க மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன், பழக்கம் இல்லை. ஆனால் அவங்க வெளியே போனால் சாப்பிடுவாங்க, என்னையும் சாப்பிட சொல்லுவாங்க. பட் பழக்கம் இல்லாதனால சாப்பிட்றது கிடையாது. பையன் ஸ்கூல் போயிருந்தான், அதனால் நாங்கள் 2 பேரும் தான் அப்படி ஜாலியாக உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்கூல் விட்டு பையன் வந்துட்டான், ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு கேக் மட்டும் எனக்கு சாப்பிடாமல் இருக்க முடியல, ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் நானும் என் பையனும்.